அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி உங்கள் ராசிக்கு பாருங்க, சனி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார், கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க. ஆனால் இந்த வருடம் இந்த 2025ஆம் ஆண்டு பாருங்க, முதல்ல நடக்கிறது சனி பயிற்சி தான். சனி பாருங்க மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானோட பயிற்சி நடக்கும். உங்க ராசிக்கு 5ல் இருக்க சனி 6ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துல இருக்க ராகு பாருங்க உங்களுக்கு அப்படியே 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதியும் மே மாதம் 15ஆம் தேதி குரு பயிற்சியும் நடக்கும். அப்போ இந்த 5 மாசத்துக்குள்ளே இந்த ஆரம்ப பகுதியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிரக பயிற்சி வருது. இது எல்லாத்துக்கும் எல்லா வருஷமும் வந்துடாது, ஒரு சில இதில் தான் இந்த அமைப்பு வரும். அப்போ உங்க ராசிக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பொற்காலமா உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு வருடமா இருக்குங்க, உங்களுக்கு நல்லா இருக்க போறீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா, கடன் இல்லாம பண்ணுவார், எதிர்ப்புகள் இல்லாம பண்ணுவார், நோய் இல்லாம பண்ணுவார், பிரச்சனை இல்லாம பண்ணுவார். இதுதான் சனியோட வேலை. 6ஆம் இடம் என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு, விபத்து, பிரச்சனைகள். அந்த இடத்து சனி போய் அந்த இடத்த கெடுக்கிறார், அந்த இடத்த கெடுத்துருவார். அப்ப நோய் இருக்காது, கடன் இருக்காது, பிரச்சனை இருக்காது, வம்பு, வழக்கு, எதிரி இதெல்லாமே உங்களுக்கு இருக்காது. அப்ப இது நல்ல ஒரு சனி பயிற்சியா கண்டிப்பா இருக்கும், நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நல்ல வேலையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை, அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். குருவோட வீட்டில் இருக்க சனி யோகமான ஒரு சனின்னு சொல்லலாம். உபஜயஸ்தானத்துல சனி இருக்கிறது அதிர்ஷ்டம், நல்லது. அப்போ நல்ல ஒரு வேலை, வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகள், இந்த இதெல்லாம் உங்களுக்கு விலகும், நல்ல ஒரு வேலையும் கிடைச்சிடும். வேலையில எதிர்ப்புகள், பிரச்சனைகள் அது இதெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது. ரூட் அப்படியே மாறப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. கடன் அதிகமா இருக்குங்க சார், கடன் தொல்லை அதிகமா இருக்கு, இந்த வருடம் கடன் கட்ட முடியுமான்னு கேட்குறீங்க. இஎம்ஐ பிரச்சனை, மாசம் கடன் வாடகை கொடுக்க முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, ஒரே கழுத்தை நெருக்குது கடன், என்ன பண்றதுனே தெரியல. மாசம் அப்படியே பணம் வர்றதுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல, மாதம் போயிட்டு தான் இருக்கு தவிர எங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லை. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அருமையா இருக்கும். 6ல் சனி வர்றாரு, கடன் அடிக்க போறீங்க, இல்லை கடன் பெரிய கடன் இருக்கவங்கள கடனை கம்மியாக போறீங்க, இதெல்லாம் நடக்கும், கடன் கம்மியாகும். குரு பயிற்சி முக்கியமா சொல்ல போனா குரு பயிற்சி பாருங்க, குரு உங்க ராசிக்கு யாரு? 3 மற்றும் 6ஆம் அதிபதி. உங்க ராசிக்கு ஆகாத கிரகம் ஒரு 8ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தில் இருக்கார். இப்போ 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு மே மாதம் 15ஆம் தேதி வந்துருவார். அருமையான பயிற்சி, துலாம் ராசி நேயர்களுக்கு யோகமான பயிற்சின்னு சொல்லலாம். இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியும் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் அற்புதமா வேலை செய்யும். இப்போ 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு, உங்க ராசியே பார்ப்பார், உங்க மேல ஒரு பார்வை விழுகுது, ஒரு ஒளி கிரகம், ஒரு வெளிச்சம் உங்க மேல படுது. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? பிரைட்டா இருப்பீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அப்போ உடம்புல இருந்து அந்த வியாதி விலகும், மனக்குழப்பம் விலகும், குழப்பங்கள் உங்கள்கிட்ட விலகும், எதிர்ப்புகள் உங்கள்கிட்ட விலகும், தடங்கள் உங்கள்கிட்ட விலகும், எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த காலகட்டம் பாருங்க, உடம்புல இருந்து அந்த வியாதி விலகி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க துலாம் ராசி நேயர்கள். பொதுவாகவே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க, மனசாட்சிப்படி நடக்கிறவங்க, நேர்மையா நடக்கிறவங்க தான் துலாம் ராசி நேயர்கள். இந்த காலகட்டம் பாருங்க, கரெக்டான வேலைக்கு போய் கரெக்டாக தொழில் பண்ணி நல்லா சம்பாதிக்க போறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ராசி குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அப்போ தெளிவாக சிந்திச்சு உங்களால் செயல்பட முடியும். இந்த குழப்பங்கள் எல்லாம் சுத்தமாக இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ முயற்சி ஸ்தானமும் பலமடையுது. தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், மீடியாவில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், எழுத்து சார்ந்த துறையில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டு இருக்கவங்க, தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம் இந்த வருஷம். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. குரு வேறங்க பார்ப்பாரு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவோட வீட்டில் சனி இருக்கார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடம் கிடையாது, 5ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்தை பாருங்க, குரு எங்க பார்ப்பார்? கும்பராசி பார்ப்பார். அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும். 4 வருஷமா 5 வருஷமா 2 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அங்கே 5ல் ராகு வந்தா கூட குரு பார்வை இருக்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது.
குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த குரு பார்வை சமாளிக்க வச்சோம். புத்திர பாக்கியம், நல்ல புத்திர பாக்கியம் கிடைச்சிருங்க. இந்த வருடம் பாருங்க, துலாம் ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருஷம். பூர்வீக சொத்துனால் பிரச்சனை இருந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகி தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டாக வரும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா தெய்வத்துக்கு உண்டான கிரகம் குருனாலே தெய்வம், பூமியோட பெரிய கிரகம் குரு. உங்கள் ராசி குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு. இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. அதிர்ஷ்டஸ்தானத்திலே குரு இருக்கார். அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். லாபஸ்தானம், லாபத்தை கொட்டி கொடுக்க போறாருன்னு அர்த்தம் குரு. சரிங்களா? பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான். அவர் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கும், பணவரவு இருக்கும். உங்களுக்கு தூர பிரயாணம் சக்சஸ் ஆகும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணம், இதெல்லாம் கோயில் குளத்துக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த வருஷமே நல்லா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு தந்தையோட உடல் ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனை இருந்தவங்களுக்கும் வியாதி விலகும். அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல செய்தி கேட்க போறீங்க. எனக்கு குரு அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்துட்டாலே இது ஒரு அருமையான குரு பயிற்சி. பொதுவாகவே 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல குரு வரும்போது குரு யோகத்தை செய்யும். இப்போ அந்த ஒரு 5 இடத்துல ஒரு இடத்துல குரு வரப்போறார், 9ஆம் இடம். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம், அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமா இந்த வருடம் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. நல்லபடியாக அந்த வருடத்தை பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். ஒரு சில பேருக்குலாம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நல்ல சில விஷயங்கள் சுற்றி நிறைய நல்லது உங்களால் பார்க்க முடியும். கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் தான் இந்த 2025ஆம் ஆண்டு. வேலை, ப்ரொமோஷன், பதவி உயர்வு, நல்ல வருமானம், நல்ல லாபம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். நல்லபடியாக எல்லா துலாம் ராசினியர்களும் பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன், நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து என்ன கிரகத்தோட தசாபுத்தி, என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, இனிமேல் எப்படி இருக்கும், இதை நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக பார்க்கணுன்னா அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. நவகிரகங்கள் 9 கிரகங்கள் தானே மனுஷனோட உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது. நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் இப்போ என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகங்களோட தசாபுத்தி போகுதா, அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன்கிறது நம்ம ராசி, அதாவது சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம். ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னத்திலிருந்து பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% நமக்கு தெளிவாக தெரியும். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க, நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், என்ன அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க, என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க, நீங்கள் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா, இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், இந்த மாதிரி அனைத்து விதமான அவங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிரும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டாக 100% தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.